الرحيم. பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. மகத்துவமோங்கும் அருஷின் தலைவா, மாண்பு மிகுந்தவன் நீயே, நிகரில்லாத தனியோன் நீயே, நேர்மையாளனும் நீயே, இதமுடன் உயிர்கள் படைத்தவன் நீயே, எங்கள் முகம் பார்ப்பாயே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆகுக என்னும் புன் என்ற சொல்லால் அனைத்தையும் படைத்தவன் நீயே, வாகுடன் குர்ஆன் வேதம் தந்த வாய்மையாளனும் நீயே, அனுதினம் உன்னை மறவாதிருக்கும், அனுதினம் உன்னை மறவாதிருக்கும் ஆற்றல் நீ தருவாயே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே.
ஆதம் நபியின் பிழைதனை பொறுத்தே அன்பை சொரிந்தவன் நீயே. நீதி நபியாம் இப்ராஹீமை நெருப்பினில் காத்தவன் நீயே. நலம் பெற எங்கள் பாவங்கள் போக்கி நன்மை வாழ்வழிப்பாயே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. எல்லா புகழும் உனக்கே சொந்தம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயே. நல்லார் நெஞ்சில் என்றும் வாழும் வல்லமையாளனும் நீயே. பாங்குடன் எங்கள் துஆவை ஏற்று, பாங்குடன் எங்கள் துஆவை ஏற்று பாவம் பொறுத்தருள்வாயே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே.
நடைபெறவுள்ள வாழ்க்கை நெறிமுறைகள் கருத்தரங்கிற்கு வருகிறதுள்ள விருந்தினர்களை அன்போடு அழைக்க நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பிக்க உள்ள நஸ்ருல் முஸ்லிம் கல்விப்பள்ளி தலைவர் ஆஜியை ஹுமாயூன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சலாவத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நெருங்குறையாக உள்ள பள்ளியின் நாளாளர் ஆஜியை நெருங்குதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பள்ளியின் உறுப்பினர்கள் ஆஜி ஐயூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஜி அப்துல் பாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஜி அமீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஜி ரஃபீக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஜி அஸ்ரப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஜி ஆரிஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஜி முகமது சுக்கூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி ஃபாரூக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி ஜபுல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி அபூபக்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி அப்துல் பாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி அகமது தாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி அப்பாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆஜி எம் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய அதன் ஃபாரூக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர் வந்து இப்ப டைரக்டர் 24 பேரை கூப்பிட்டார். ஒழுங்கி முக்கிய விருந்தினர்கள் மச்சான் மேலாப்படா அபூபக்கர் மச்சான் அவர்களையும் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் ஆவே அப்துல் சுக்கூர் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு யார் இன்னைக்கு முக்கிய காரணம்னா, யாரோட பேருக்கு நம்ம கேட்க போறோம்னா யூசுப் முஃப்தி அவர்கள் இந்த மேடையை மிகவும் சிறப்பாக அமைத்து கொடுத்த சலாவதி சொன்னார் போன மேடையை போன நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் மாதம் இந்த மேடை ரெடியாக சொன்னாரு. அவருக்கு முதற்கண் இந்த நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய பர்சனலாக நன்றி தெரிவிக்கிறேன். அவர் தான் வந்து வரவேற்பு உலகம் நான் சொன்னாரு. அவர் எப்பவுமே ஊருக்கு ஒரு டிசம்பர் மாதம் வந்துட்டாருனாக்கா அவருக்கு வந்து இந்த பள்ளி எங்க கொடுத்துருந்தா பேச முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் யூசுப் முஃப்தி ஐயா அவர்கள் தம்பி அஸ்ரப் அவர்களோடு மேடை கலந்துருவாங்க. அண்ணா சுக்குர் வாங்க மச்சான் வாங்க பாரு. இல்ல வாங்க மச்சான் வாங்க. இல்ல 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 நீங்க தான் விருந்தினர் நிஜமா நடத்துறோம் மச்சான். டாக்டர் எதிர்முகமாக சிங்கப்பூர் வந்திருக்காங்க. அதாவது 24 டைரக்டர்ல பாதி கீழே வந்திருக்காங்க. ஏன்னு தெரியல. வாங்க மேல வந்துருங்க. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற கிருபையுடையவன், மாலிகி யௌமித்தீன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எங்கள் ரப்பே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவியும் கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸ்ராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். நீ அவர்களின் மீது அனுப்பியிருந்தாயோ அத்தகைய வழியில் நடத்துவாயாக. கைரல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். அதுவும் கோபத்திற்கு உள்ளானவர்களின் வழியும் அல்ல, நேர்வழி தவிரவர்களின் அல்ல. ஆமீன். வல்லாத பிரபு வராய பிரபு. யாருக்கு ஒழுக்கமில்லையோ அவர்களுக்கு கையிலே. قراءة بيت عمران أحمد الإنجيل. السلام عليكم ورحمة الله وبركاته.
والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயரால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நீடூர் அகனமுத்தூர் நஸ்ருல் முஸ்லிமின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே வாழ்வியல் நெறிமுறைகள் கருத்தரங்கம் இப்பொழுது நடைபெறுவதாக இந்த இன்விடேஷன் அறிவித்திருக்காங்க. இந்த பள்ளியின் தலைவர் அண்ணன் ஹுமாயூன் அவர்களே, வரவேற்பிலிருந்து சலாவுதீன் தான் போட்டுவிட்டு இருந்தாலும் அவர்கள் தொண்டை சரியில்லை. நம்முடைய ஹாஜி யூசுப் முஃப்தி அவர்கள் ஸ்ரீநகராக வந்திருக்காங்க. அவங்க இங்கே வருவதற்கு முதல் காரணம் நம்ம ரஃபீக் மச்சான் அவரோட ரஃபீக்கோட மகள் திருமணம் நேற்று 50 சிறப்பாக நடந்தது. நம்முடைய ஜாவதோட மகனாக மாப்பட ஒரே உங்கள் ரொம்ப சிறப்பான திருமணம். அந்த திருமணத்திற்காக அனைவரும் வந்து கலந்துட்டோம். அந்த நிகழ்ச்சிக்காக தான் நம்முடைய அசரப் நம்முடைய எப்பவுமே எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில அவங்க வராம அந்த நிறைவு பெறாது. அந்த வகையில் நம்முடைய யூசுப் முஃப்தி அவர்கள், முஃப்தினா மார்க்க அறிஞர்ல மார்க்க சட்டத்தை வரையறுத்து கொள்றவங்க தான் முஃப்தின்னு சொல்றது. சட்ட வல்லுநர், அதாவது நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறவங்க. அத்தகைய பெருந்தையாளர் இந்த நஸ்ருல் முஸ்லிமின் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நஸ்ருல் முஸ்லிமின் பள்ளிக்கூடத்தில் உள்ள இவருடைய ஒரே நேரத்தில் வந்தது எங்க பெரியவங்க தான் இதை தொந்த வச்சாங்க. அப்துல் மஜீத் தானே, அவங்க உடல்நிலை குறைவில் இப்போ வர முடியல. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லோருமே சத்தத்தை கொண்டிருக்கிறாங்க. இந்த வயல் அவங்க வாங்கும் பொழுது எந்த நிகழ்ச்சிக்காக வாங்கினாங்களோ அவங்க நினைச்சிருப்பாங்க இது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவது. அது இப்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பவே அவங்க 40 வேலையை வாங்கும்போது ஒரு சாதாரணமா ஒவ்வொரு நாளும் இந்த பணக்கடையை சுற்றி இந்த வயல்வெளியை நல்லா பராமரித்து வந்தாங்க. கடை காலத்தில் நஷ்டமானாலும் இந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கிறது கவனிப்படுகிற அப்துல் மஜீத் அவர்கள் பாடுபட்டு இந்த அந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முனைவர் ஐயப்ப அவர்கள் தான் எல்லாம் வழிகாட்டின்னு சொல்லுவேன் இந்த கல்வித்துறையில. அதற்கு முன்பே நம்முடைய தலைவர் ஹுமாயூன் அவங்க 24 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நஸ்ருல் முஸ்லிமின் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. அது ஆழமாக விரும்பி அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குறிப்பா பிரதேஷ் எல்லாமே சேர்ந்து ஹுமாயூன் 7 பாட்டரோடு இந்த நஸ்ருல் முஸ்லிமின் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. அதில் நீடூர் நிவாசத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இந்த பள்ளிக்கூடம் வந்த காரணம் என்னன்னா சுக்கோன்னு மச்சா அபூபக்கர் அவர்கள்லாம் நாங்கள் சொல்லணும். ஏற்கனவே ஆலயம் அப்பா இந்த திருக்கா தெரியல அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு அவங்க இடத்தை கொடுத்து கட்டி கொடுத்து இது இப்ப ஒரு அரசு மானியம், அதாவது ஒரு பார்க்கா இப்ப
பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்த கொடுத்தது, கட்டிடம் கட்டி கொடுத்தது, இன்னும் நெசல் அதாவது இந்த எலிமெண்டரி ஸ்கூல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு மச்சான் வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு பெரிய இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி 5 மாடி என்னால ஏறி பார்க்க முடியல. ஐயா சார் மெட்ரிகுலேஷன் பள்ளி அது வந்து இப்பொழுது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு நல்ல பெரிய அரபிக் கல்லூரியா வாழ்ந்துட்டு இருக்கு. மற்றவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கி இது வந்து பெண்கள் கல்லூரி ஆகணும், அல்ல நிச்சயம் வரும். அதுக்குள்ள அந்த கட்டிட வசதிலாம் இருக்கு. இந்த மாதிரி எங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றேன், எங்க மச்சா குடும்பம், மாமா குடும்பம் எல்லாம் இருந்தவங்களாம் இந்த கல்விக்காக பாட்டு இருக்காங்க. நான் கூட ஆனால் சுக்குன்னு சொன்ன பெருமையா என்ன கூத்தவங்க இருக்காங்க, மற்றவங்க இருக்கிறாங்க. நம்ம தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலையே, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. ஆடிட்டர் இந்த திருவாரூர்ல தானே காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆரம்பிக்கிறேன்னு நான் வந்து திருவாரூர் மாவட்டம் ஆயிடுச்சு. அதே சமயம் நான் சொன்ன பெருமையா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டாக்டர் ஐயப்பு வந்து கல்வியியல் கல்லூரி ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் வந்து யூனிவர்சிட்டியில பெர்மிஷன் வாங்கி கலையறிவியல் கல்லூரி ஆரம்பித்த ஒரே முஸ்லீம் நானா தான் இருக்கோம். எல்லாரும் நான் பெருமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க செய்யுங்க. இந்த நசரல் முஸ்லீமின் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சலாதீன் நஜீமன்லாம் வந்தாங்க. அம்மா என்ன கூட சொன்னாங்க, அந்த 8ஆம் வரை கட்டுவோம் சலாதீன் பெரிய இடத்திற்கு ஐயப்போ வந்து இந்த காலேஜுக்கு அதாவது ஸ்கூலுக்கு இடம் கொடுத்துருக்காரு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு இடம் கொடுத்தது யாரு? ஸ்கூல் கட்டிருக்கிற இடம் எங்க அத்தாவோட நிலம். எங்க அத்தாவோட நிலத்தை டிஎஸ்ஆர் பரம்பரைக்குள்ள அந்த நிலம் அது வந்து அவங்களுக்கு டிஎஸ்ஆர் மதிய பேர் இருந்துச்சு, 6 மாதம் இருந்துச்சு. அதை வந்து ஐயப்பண்ண அவர் வீட்டுக்கு கேட்ட மாதிரி என் வீட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டான ஒரு எண்ணம். அப்போ வந்து கேட்டாங்க, எப்பா உங்க ஊரு பக்கத்துல ஒரு 20 அடிக்கு ரோடு போட்டு பின்னாடி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருவான்னு வந்து கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எப்படி வந்து உங்க கொள்ளைக்கு பிரச்சனையா இருக்கும், என் கொள்ளைக்கு பிரச்சனையா இருக்கும். அப்புறம் வந்து இப்பவே மதிய காலையில போக முடியல, அவளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. இருந்தாலும் கண்ணன் வழியாக இப்போ வேலை வந்து சொல்ல போட்டு சொன்னாங்க. சரிப்பா அத்தாட்ட கேட்டு பார்ப்போம், அத்தா கொடுப்பாங்க சொல்லி நெய்ய வந்து ஐயப்பண்ண உடனே 6 ரூபா பணத்தை அத்தாட கொடுத்து நான் பள்ளிக்கூடத்துக்கு நான் இல்லாம தரேன். பிரைவேட்டா இல்லை, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு. இது பாருங்க பக்கத்துல இபிடி என்னங்க வந்து இப்ப 2 கோடி ரூபா இருக்கும். அப்போ வந்து ஒரு சாதாரண 150 ரூபா குடிக்கு அந்த 10 ரூபா கொடுத்தாரு. எல்லா குடும்பத்திலாம் பெரிய எதிர்ப்பு தான். என்ன ஒவ்வொரு ஊரையும் நான் பார்க்கறேன், கீழக்கரையை பார்க்கறேன், இந்த திருக்கலாஜியெல்லாம் உதாரணம். ஒவ்வொருத்தவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி இபிக்கு மற்ற பேங்க்கு எல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நீடூரில் கூட என்ன ஜலாவதி ஐஓபிக்கு சாதாரண ஒரு 3-4 ரூபாய்க்கு வாடகைக்கு நீடூர் பேங்க் எடுத்து கொடுத்துருக்காரு எங்க அண்ணன். இந்த மாதிரி ஒரு பொதுநல நோக்கில் வந்து நிறைய பேர் இருந்தாலும் அதை வந்து யோசனை பண்ணுறது. அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் எங்க பெரியத்தா டிஎஸ்ஆர், எங்க அத்தா, அதே மாதிரி வந்து மாமா அவர்கள் செஞ்ச காரியங்களும் வந்து நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவங்க தான் இந்த வழிகாட்டிகள்லாம் ஹாங்காங் அழைச்சிட்டு போய் எங்க அண்ணனெல்லாம் 1961 ஹாங்காங் அழைச்சிட்டு போய் வழிகாட்டினவங்க. அத்தகைய இருக்கிறவங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட 500-1000 பேர் கல்யாணம் பண்றாங்க. ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர், மலேசியா பல நாட்டில் பண்றாங்கன்னா பொதுவாக அவங்கெல்லாம் வியட்நாமில் இருந்தவங்க என்ன ஸ்கூல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா எப்போ 1950 அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம், நீங்க என்னப்பா கீழே சொல்லிட்டு இருக்க, அவங்கள அனுப்பிட்டு நம்ம தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பழைய வரலாறுலாம் நம்ம கேட்குது. எப்போ வந்தாங்க கூத்தாளூர்லேருந்து அவங்க சைகோன் போய் கண்ணூர் போய் வியாபாரம் பண்ணி அவங்கள ஹாங்காங்லாம் வந்து அவங்க ஜவுளி வியாபாரம்லாம் பண்ணி பல வியாபாரம் பண்ணாங்க. தகப்பனாவது பல வியாபாரம், மெடிக்கல் வியாபாரம், உஷா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த வியாபாரம், மெடிக்கல் டேப்லெட்ஸ், அதெல்லாம் நான் வந்து எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க. பல செய்திகள் இருக்கு. ஒவ்வொரு காரணத்துக்கும் அவங்களாம் வந்து முன் உதாரணம். நம்ம பகுதியில் உள்ளவங்க இந்த ஆவேக்கு இல்லாட்டி நம்ம வந்து இந்த வியாபாரத்துக்கு வர முடியாது. அவங்க தான் நன்றி சொல்லிட்டு அண்ணன் வந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மச்சான் வந்திருக்காங்க, அவங்க மச்சான். அதே மாதிரி அவங்களோட அப்பா மச்சானோட அத்தா உடம்பு சரியில்லாமல் இருக்கும். நான் வீட்டில் போய் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து இந்த பலாப்பழம் கருவாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் வீட்டுக்கு போவோம். அவங்க கொஞ்சம் உடல்நோய்க்கு பட்டு இருப்பாங்க. அப்போ வேணாம் போனால் அப்போ வந்து அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வருவோம். மச்சான் எங்கள் முத்தாச்சனோட மாமனார் தானே, முத்தாச்சனோட மாமனார். அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு தான் காலையில் நான் சரி மூசாங்க சொன்னாங்க, மேகமான சுல்தான் வந்து நீடூரில் தான் பயந்தாரு சொன்னாங்க. அப்படியா எனக்கு தெரியாத இல்லப்பா, மேனாமோட வந்து சுல்தான்
இவங்களை இருக்க வச்சு கல்யாணம் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இங்க படிக்காதுப்பா முனிசிபல் ஸ்கூல்ல அச்சா வந்து முனிசிபல் ஸ்கூல்ல படிக்கிறது நீடூர்ல தைக்கிறது இன்னைக்கு மூசா அக்காவோட நண்பர் சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரியுமா எல்லாரும் சுல்தான் இந்த மாதிரி பல செய்திகள் சொல்றாங்க. அதனால வந்து இந்த ஆடிட்டோரியம் பத்தி இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி என்ன சொல்றது, இந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே ஆம்பளை பள்ளிக்கூடத்துக்கு 5 மணி நேரம் இருந்தாரு. அவர் 40-45 லட்சம் ரூபாய்க்கு அவங்க சகோதரர்கள் எல்லாம் மண்ணடிச்சு அது துக்குறதுக்கு பெரிய வேலை. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடம் வந்த வரலாறுலாம் வந்து தெரியும். உமாயினோட பிரயாசத்துக்கு சாதாரண பிரயாசம் இல்லை. இந்த பிரதர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து எப்படியாவது இதை கொண்டு வந்து நம்ம நடத்துறேன்னு உமாயினர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டெல்லாம் பெரிய எதிர்ப்பு. என்ன ஆச்சுன்னா இப்ப சொல்லிட்டு இருக்கு, என்ன உமாயினுக்கு இதே வேலை, உங்களுக்கு 5 இதே வேலையான கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் எதிர்ப்பை மீறி இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து இப்பதான் இருப்பாங்க. அவர் மனைவி, அவரோட பிள்ளைங்க, அவருடைய மருமகன், என் அக்கா பையனோட தான் எல்லாருமே இதுல பார்க்கணும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட சேரமான இல்ல அதை முடியாதுட்டாங்க. ஏன்னா எங்களுடைய மருமக்கள் எல்லாருமே போட்டு சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப வந்து பிரயாசப்பட்டு இந்த பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரவேற்பு செய்தி நான் சொல்லியிருந்தேன். எல்லாரும் வந்து பெருமைப்பட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப இங்க வந்திருக்கிறது நம்முடைய முக்தி அவரோட பேரை கேட்கலாம். அவங்க வந்து பெருமைப்படுத்திட்டு அவசரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எல்லாம் நம்ம வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லி எல்லாம் நமக்கு அவருடைய உதவியை கேட்டு நம்ம நல்ல நம்மகிட்டக்கு துவாசமாக கேட்டு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு சொல்ல போனால் நான் ஓடி தொழிலாளி கண்டு சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால சேர்ந்து கொஞ்சம் தெரியாது. 1988 வருஷம் நஸ்ருல் முஸ்லிமின் மெட்ரிகுலேஷன் வெளியே நின்று அப்போ ஆரம்பிக்கல. அப்போ ஜஸ்ட் பிரைமரி ஸ்கூல் தான் ஆரம்பித்தோம். 88 ஆரம்பித்தோம். இன்னைக்கு 26 வருஷம் ஆயிடுச்சு. இந்த விழாவுக்கு மாமா, அபூபக்கர் மாமா, அண்ணன் சுல்தான் அண்ணன், அப்புறம் சுல்தான் மற்றும் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் வந்திருக்காங்க. ஹாஜி யூசுப் அவர் வந்து இன்னைக்கு பேசணும் அப்படின்ட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பிள்ளைகளோட கலந்துரையாடுவேன் அப்படின்ட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமா இருந்தது. நாங்க கூப்பிடல, அவங்களாவே நான் வந்து குழந்தைகளோட உரையாடுவேன், அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம பள்ளிக்கூடம் 26ஆவது வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. 900 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே 1050 இருந்தாங்க. பக்கத்துல 2 ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால சின்ன குழந்தைகள்லாம் அங்க படிக்கிறது. பெரிய பிள்ளைங்க போல இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆசை ஒன்றுனா இறைவன் அருளால் நிறைவேறிட்டு வருது. இந்த ஆடிட்டோரியமும் இன்பமும் கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். எப்ப நிறைவேறும், எப்படி நடக்கும் அப்படின்லாம். நம்ம திருக்கலாச்சேரியெல்லாம் மாமாட்ட போய், மாமா நீங்க கட்டிருக்கீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு உங்க இடம், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கட்டதுக்கு ஒரு அமைப்பு கொடுக்குமாமா அப்படின்லாம் போய் கேட்டு வந்தோம். மாமா அதே மாதிரி இடத்துல காட்டினாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற இடங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 60 அடி அகலம், 120 அடி நீளம், 25 அடி உயரம், இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் நம்ம பக்கத்துல இல்ல. இந்த மாதிரி ஒரு செயல் தான் நம்ம இருக்கணும். ஸ்கூல்லையும் சரி, நஸ்ருல் முஸ்லிம் ஸ்கூல் மாதிரி பக்கத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணமும் நம்ம ஒவ்வொரு எந்த காரியம் செஞ்சாலும் அது
நல்லபடியா இருக்கணும், காலகாலத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கமிட்டியில உள்ள 24 மெம்பர்ஸ் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கலந்து பேசி நல்லபடியா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காரியமும். இன்னும் இப்போ பேங்காக்ல இருக்கிற மாதிரி சீக் வித்யாலயா அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு பேங்காக்ல. அந்த ஸ்கூல்ல பாய்ஸுக்கு தனி விங்கு, லேடிஸ் கேர்ள்ஸுக்கு தனி விங் அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு ½ டிஃபரெண்ட்ல ஒவ்வொரு இன்டர்வல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல பாய்ஸ் விங் ஒன்று இன்ஷா அல்லாஹ் வர வருஷத்துக்கு கட்டலான்ட்டு முயற்சி பண்றோம். நீங்க எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வர வருஷம் பாய்ஸ் விங் சரியா வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப கவனம் எடுத்து நம்ம வியாபார நோக்கமோ அல்லது லாப நோக்கமோ இல்லாம நம்ம ஊர் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வரணும், வெளிநாட்டில் போய் எங்க இருந்தாலும் நர்சிங் ஃபீல்ட்ல படிச்ச நானே அப்படிங்கிற செய்தி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் நல்லபடியா ஒவ்வொரு காரியமும் ரொம்ப பல தடவை யோசிச்சு நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். இதுல நம்ம ஊர் மாணவர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, மாணவிகளும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கும் 10th 12th சில பரிசுலாம் வச்சிருக்கோம். நல்லா சென்ற வருஷமே நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி வர வருஷத்துக்கும் அந்த மாதிரி நம்ம சில பரிசுலாம் வச்சிருக்கோம். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்கூலையும் செய்யாத, இந்தியாவிலேயே செய்யாத அளவுக்கு ஒரு திட்டத்தை நம்ம போட்டோம். அதாவது சலாதி சொன்னாரு 10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற, அதாவது முதல் மார்க் ஸ்டேட் லெவல்ல வர்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வர்றவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் பரிசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதுல மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சேர்ந்தே பரிசு வச்சிருந்தோம். சின்ன சின்ன வித்தியாசம் அது மிஸ் ஆயிடுச்சு. 10 லட்சம் ரூபாய் மொத்தம் டோட்டலா 33 லட்சம் ரூபாய்க்கு அந்த பரிசு வச்சிருந்தோம். இந்த மாதிரி இந்தியாவிலேயே கிடையாது ஒரு ஸ்கூல்ல 33 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது. நம்ம சொன்னோம் 33 லட்சம் ரூபாய் தரோம். ஃபர்ஸ்ட் 10th 12th உள்ள மாணவிகளுக்கும் அதை கவனம் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கும் நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியில் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் வெளிப்பட்டு போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரிலாம் சில திட்டங்களை ஃபியூச்சர்ல நாங்க கொண்டு வரோம். இப்பவும் சில அனௌன்ஸ் பண்ணிருக்காரு 50 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நானும் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன், நெருக்கமா உள்ளவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல நல்லபடியா வரும். மாணவர்கள் நல்ல எதுக்காக நாங்க சொல்றோம், மாணவர்கள் நல்லா படிக்கணும், டீச்சர்ஸ் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான். மாணவர்களுக்கு மாணவிகள் நல்ல பெஸ்ட் மாணவிகளா வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் அனைவரும் நல்ல கவனம் எடுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா நம்ம ஸ்கூலுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. இப்ப சொன்னா எனக்கு டைம் இல்லை சொல்றதுக்கு. நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் நம்ம ஆனுவல் டே வைக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த இது முடியணும் ரொம்ப ட்ரை பண்ணோம். எதிர்பாராம மழை, 1 மாசம் மழை. இந்த 1 மாசம் மழைனால நம்மளுடைய ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் இன்னும் சரியா முடிக்க முடியல. இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுனாக்கா இதனுடைய அழகே வேற. இந்த ஸ்டேஜ் வந்து எப்படி ஒரு 15 to 20 நாள்ல 1 மாசம் கூட ஆகலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் கடைசியில நம்ம ஆனுவல் டே வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு இன்னும் சில நல்ல கருத்துகளும் உங்களுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் டீச்சர்ஸ்க்கும் மற்ற அத்தனை பேருக்கும் வேண்டிய அனைத்து காரியங்களையும் நாங்கள் கவனம் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நேரம் ஆகிட்டு இருக்கு, மறுபடியும் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முஃப்தி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாக இருக்கின்றார்கள். அனைவரும் அமைதி காத்து கருத்துக்களை உருவாகுமாறு பள்ளியின் சார்பாக கொடுக்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா
إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர சகோதரிகளே, இக்கல்லூரியின் நிர்வாக சபை தலைவர் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களே, நல்லவைகளை கேட்டு நாமும் பலன் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அபிலாசையுடன் வெளியூர்களிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, கல்லூரியின் அதிபர், ஆசான்கள், மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி பலர் இந்த இடத்தில் நாம் வீட்டிருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த நேரத்தையும் என்னுடைய இன்மை மறுமை வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நேரமாக ஆக்கி வைப்பானாக. இப்படிப்பட்ட அமர்வுகள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மனிதனுக்குள்ளே மனிதனிலேயே பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இறைவன் திருமறையில் குர்ஆனில் அறிவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஒப்பிடுவது தண்ணீர். அவலம் யரவ் அன்னா நஸூகுல் மாஅ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் பார்க்கவில்லையா, தண்ணி மழை பொழிகிறது, வறண்டு காஞ்சி போன அந்த பூமிக்கு மேல் மழை தண்ணி விழுமென்றிருந்தால் உங்களை அறியாமலேயே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க அதில் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவலம் யரவ் அன்னா நஸூகுல் மாஅ இலல் அர்தில் ஜுர்ஸி ஃபனخرج பிஹி ஸரஅன் தஅகுலு மின்ஹு அன்ஆமுஹும் வ அன்ஃபுஸுஹும் அஃபலா யுப்ஸிரூன். நீங்க பார்க்கவில்லையா இதை? தண்ணி இல்லாமல் போனால் இவைகள் எல்லாம் கருகி வறண்டு வெடிப்பு விழுந்து ஒரு வகையான நிலை உருவாகிறது. இதே போலத்தான் மனிதனுக்கு கல்வி இல்லாமல் போகும் பொழுது, அறிவு இல்லாமல் போகும் பொழுது மனிதனிலே வரக்கூடிய கெடுபுடிகள், மோசமான தன்மைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் மிக அழகாக பேசியிருக்கிறது. அந்த அடிப்படையில் எம்மையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்விக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கல்வி படித்தவர்களாக வாழ வேண்டும், படித்தவர்களை உருவாக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் உலகத்தில் கல்வி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்று கல்வியை பற்றி உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் இங்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் இருக்கிறீர்கள். திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம், அறிவுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இது ஒரு தனி தலையங்கமாக பேசலாம். எழுத படிக்க தெரியாத ஒரு வாசிப்பு திறனற்ற, நாங்கள் சொல்லுவோம் எழுத படிக்க தெரியாதவர்கள் உண்மைகள் என்பதாக.
அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் சமூகத்தை எழுப்புவதற்காக வேண்டி, சமூகத்தை மேம்பட செய்வதற்காக வேண்டி இறைவனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இந்த இறை தூதர் இந்த உலகத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தில் இறைவனிடமிருந்து செய்திகள் வந்தது, வஹி வந்தது. அந்த வஹியில் முதலாவது வார்த்தை, முதலாவது புத்திமதி என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா என்பது மட்டுமல்ல, படி என்பது மட்டுமல்ல. உலகத்தில் பொதுவாக சொல்வார்கள், நான் சொல்லுகிறேன், இது தவறான கருத்து. குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. குர்ஆன் சொன்னது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உன்னை படைத்த இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு கல்வியை ஆரம்பிப்பார்கள். படைத்தவனை மறந்து படிக்கக்கூடிய அறிவு அறிவர்கள். என்னை படைத்தவன் ஒன்று இருக்கிறார், எனக்கு இறைவன் ஒன்று இருக்கிறார், நான் உலகத்தில் பிறந்திருக்கிறேன் வாழ்வதற்காக வேண்டிய நம்பிப்பதற்காக வேண்டிய. இந்த வாழ்வு வாழ்வல்ல, இது வாழ்வை ஆயத்தப்படுத்தக்கூடிய வாழ்வு. இந்த வாழ்வை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு வாழ்வு. உன்னை படைத்த ரப்புடைய இறைவனுடைய திருநாமத்தை ஓதி, திருநாமத்தை ஞாபகமூட்டிய நிலையில் நீ படிப்பீராக, வாசிப்பீராக, கல்வி கற்பீராக என்று அர்த்தம் எல்லாம் கொடுக்கலாம். அந்த 5 ஆயத்து 5 வசனங்கள் ஆரம்பத்தில் இறங்கியது. அந்த 5 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேனாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பேனாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அல்லம பில் கலம், அல்லம பில் கலம். இந்த பேனாவை கொண்டு உங்களுக்கு அறிவு சொல்லித் தந்தார். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது. அதுல ஒரு சூரா சூரத்துல் கலம், பேனாவை பற்றி பேசக்கூடிய சூரா. வான பத்தி இல்லை, ஆயுதங்களை பத்தி இல்லை, யுத்தத்தை பத்தி இல்லை, பேனாவை பற்றி. சூரத்துல் கலம் பேனாவுடைய முக்கியத்துவம். இந்த பேனாவினால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். இந்த பேனாவினால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் மீது அல்லாஹ் இறைவன் சத்தியம் செய்திருக்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது ஆணையாக, இந்த பேனாவினால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் மீது ஆணையாக. கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்றோ கற்பவனாக இல்லை, கற்றுக் கொடுப்பவனாக இல்லை, அல்லது கல்வி கற்கக்கூடியது உதவி செய்யக்கூடியவனாக இல்லை, 4வது ஒருவனாக இருக்கான். படித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது கற்றுக் கொடுங்கள். எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து முஅல்லிமன், இந்த உலகத்துக்கு அல்லாஹ் என்னை ஒரு ஆசானாகத்தான் அனுப்பியிருக்கிறான். நான் ஒரு ஆசான். தெரியாதவைகளை தெரிந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதனுடைய பணி, இதனுடைய தொழில். அப்ப இன்றைக்கு நாங்கள் பேச போறது ஒரு பாடசாலை இருந்து கொண்டு கண்ணியமிக்க ஆசான்கள் இருக்கிறீர்கள், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், கல்விக்காக வேண்டி தன்னுடைய பணத்தை தியாகம் செய்யக்கூடிய தியாகிகள், கொடைவல்லர்கள் என்று சொல்லி பல கோணங்கள் இருந்து கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், மாணாக்கள் இருக்கிறீர்கள். நாம் ஆரம்பமாக ஒரு விடயத்தை விலகிக் கொள்வோம். நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? இது ஒரு கேள்வி. கல்வி ஏன் கற்க வேண்டும்? ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு
தெரியாது. என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியும் என்று சொல்றேன், நமக்கு தெரியாதாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடக்கிறாங்க. ஒருவர் பொய் சொல்றாரு, ஒருவர் பொய் சொல்றாரு, அவருக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா பொய் பேசுறாரு. இன்னொருவருக்கு பொய் சொல்றது கூடாதுன்னு தெரியாது, அவர் பொய் பேசுறாரு. என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த 21வது நூற்றாண்டில் தவறு செய்பவர்களில் கூடுதலானவர்கள் படித்தவர்கள். படிக்காமல் யாருக்கு லஞ்சம் வாங்குவாங்க சொல்லுங்களேன். லஞ்சம் எடுக்கிறது யாரு? லஞ்சம் என்ன? பிரைட். பிரைட் எடுக்கிறது யாரு? மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அவரோட பேருக்கு பிறகு BA, BSc அதெல்லாம் இருக்கு. தவறு செய்பவர்கள் கூடுதலானவர்கள் படித்தவர்கள். படிப்பவர் தவறு செய்வதற்காக இல்லையா? ஏன் படிக்க வேண்டும்? நான் ஒரு பாடசாலைக்கு போனேன். போய் கேட்கிற டீச்சர் தங்கள ஆசான்களுக்கு ஏன் கற்பிக்கிறீங்க, என்ன நோக்கம்? சொன்னாங்க, எல்லாரையும் என்னுடைய கொலையிலிருந்து வெளியாகக்கூடிய எல்லா மாணவர்களும் நல்ல ரிசல்ட் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? நல்ல மார்க்ஸ், நல்ல புள்ளி. சரி, எல்லாரும் நல்ல புள்ளி எழுதுறாங்க. இப்ப என்ன? எல்லாரும் படிக்க பாஸ் ஆகிட்டாங்க. எல்லாரும் பாஸ், யாருமே ஃபெயில் இல்லை. இப்ப என்ன நடக்கும்? யூனிவர்சிட்டி போகும்போது எல்லாரும் யூனிவர்சிட்டி போயிட்டாங்க. எல்லாரும் பாஸ், யூனிவர்சிட்டி பாஸ். இப்ப என்ன அர்த்தம்? என்ன வேணும்? வேணும் ரிசல்ட் ஓரியன்டட், யூனிவர்சிட்டி ஓரியன்டட், ஜாப் ஓரியன்டட். சரி, இப்ப என்ன அர்த்தம்? ஏன் கற்பிக்கணும்? ஏன் படிக்கணும்? எதுக்காக வேண்டி? முதலாவது நியத்து வேண்டும். நியத்து சொன்னா என்ன? என்ன ஒரு மன உறுதி. எதுக்கு தெரியுமா? ஏன் கற்பிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் ஒரு நாளும் டிராப் அவுட்ஸ் தான் ஸ்கூல்ல இருந்து இடையில நிற்கிறது நிப்பாட்ட முடியாது. அது இருக்க முடியாது. கொஞ்சம் பேர் 8ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிப்பாங்க, அதுக்கு பொறுப்பு வரமாட்டாங்க. கொஞ்சம் பேர் 10ல் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் 9ல் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் யூனிவர்சிட்டி நிற்பாங்க, கொஞ்சம் பேர் யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு அவங்க படிச்ச படிப்புக்கும் செய்த தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. படிச்ச படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. பேருக்கு பின்னுக்கு இருக்கும் பிஏன்னு சொல்லி அவர் செய்த தொழிலை பார்த்தா அந்த பிஏக்கு இந்த தொழிலுக்கு பின் இல்லை, சம்பந்தமே கிடையாது. இறைவனுடைய நியதி உலகத்தில் ஒவ்வொருவருடைய கல்வியும் அடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாசமாக வர வேண்டும், எல்லாரும் படித்து MBBS டாக்டர் ஆகிட்டா எங்களை முடிய வைக்கிறது யாரு? இந்த உடுப்பை துவைக்கிறது யாரு? இந்த செருப்பை தைக்கிறது யாரு? இந்த ஒன்றியத்தை கட்டுறது யாரு? எங்களை வீட்டில் வேலை செய்வது யாரு? நாங்க எல்லாருக்கும் நலவைத்தான் நாடுகிறோம், ஆனால் மேல ஒருவர் நிர்வகிக்கிறார். மேலொருவர் நிர்வகிக்கிறார். ஒரு மாப்பவால 5 பிள்ளையும் கணக்காக்க முடியாது. 5 ஒருத்தர் மாதிரி. ஏன் அப்படியாக? எதற்காக கற்பிக்க வேண்டும்? நான் ஏன் படிக்க வேண்டும்? நான் 3 விடயத்தை ஞாபகம் கேட்டேன். இதை மனதில் ரிப்பீட் பண்ண. முதலாவது நாங்க படிக்கிறோம் எதுக்கு தெரியுமா? கற்றபடி நடக்க. கல்வி கற்றபடி நடக்க. கல்வி எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டிய எனக்கு தெரியும்.
அந்த சிகரெட் பொட்டி இருக்குது, சிகரெட் பொட்டி அது என்னது? இது புகைத்தல் உடல் நலத்துக்கு. ஆனா வாசித்துக் கொண்டே குடிக்கிறார், அதை வாசித்துக் கொண்டே நிற்கிறார், அதை வாசித்துக் கொண்டு அதை பிரிண்ட் பண்ணிக்கொண்டே பெரிய பெரிய எஃபெக்ட் நடத்துறாங்க, அதை போர்டாக போட்டுக்கொண்டே பெரிய முதலீடுகள் நடக்குது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இது? இவன் அறிவூட்டுகிறான் புகைத்தல் உடல் நலத்துக்கு கேடானது. ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் மக்கள் மௌத்தாகிறார்கள், மரணிக்கிறார்கள், எல்லாம் இந்த இதால என்றெல்லாம் அறிவூட்டுறாங்க. ஆனா பத்திரிகையில பார்த்தா டொபேக்கோ, அதாவது புகைத்தல் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க முதலீடு செஞ்சா உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்கும்? அறிவூட்டுகிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? வட்டி வாங்குவது ஹராம் தெரியும், வட்டி வாங்குவது ஹராம். அது எந்த மார்க்கமாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதத்திலும் வட்டி ஹராமாக. வட்டியை எந்த மதமும் அனுமதிக்கவில்லை. வட்டி என்ற கொடுமைக்குள்ளான கொடுமை. ஆனா அதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டே வட்டிக்கு செயல்படும். கல்வியினுடைய முதலாவது நோக்கம் என்ன தெரியுமா? கல்வியினுடைய முதலாவது நோக்கம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றீங்க? கற்றபடி நடத்த. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் education not for the information but for the transformation. Education not for the information but for the transformation. கல்வி வர வர என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும், நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும். இது முதலாவது நோக்கம். இந்த நோக்கத்தில் தான் ஒரு ஆசான் வகுப்பறைக்குள்ளே நுழைய வேண்டும், ஒரு அதிபர் தன்னுடைய கலாசாலையை வழிநடாத்த வேண்டும். கல்வியினுடைய நோக்கம் எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டிய அல்ல. உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி என்ன லாபம்? என்ன லாபம்? பெற்றோரை அவமதித்தால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை அவமதிப்பார்கள் என்று எனக்கு தெரியும். முதலாவது அம்சம். இரண்டாவது என்ன? இரண்டாவது சொல்ல போறீங்க கல்வியினால் இரண்டாவது என்ன? பிளீஸ் இதை கொஞ்சம் கவனித்து. கல்வியினுடைய இரண்டாவது நோக்கம், அறிவினுடைய இரண்டாவது நோக்கம் என்று சொன்னால் இது தொழில் செய்வதற்காக வேண்டிய, தொண்டர் செய்வதற்காக, தொழிலுக்கு தொண்டர்கள், not for the survival but for the service. இந்த அப்படி அல்ல, இந்த பாடசாலை அல்ல. இன்னைக்கு பாடசாலை என்பது ஒரு மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரி. கல்வித்துறையில முதலீடு செஞ்சா இவ்வளவு வருமானம் இருக்கு. படித்தானா படிக்க இல்லையா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபீஸ் கட்டுறானா, ஃபீஸ் வருதா, அவர் என்ன செய்யறாரு? தொழிற்சாலைகளை போல தொண்டர் மேலே இல்லை. இப்ப இங்க இருக்கிற உங்களோட வீடு மதரசா இருக்குது, அது ஒரு சர்வீஸ், அது ஒரு சர்வீஸ். மெடிசின், மெடிக்கல் ஃபீல்ட், மெடிசின் வைத்தியத்துறை, இப்னு சீனா போன்றவர்கள் அனுபவப்படுத்துகிறது, இது சர்வீஸ். இந்த அப்படி அல்ல. இன்றைக்கு டாக்டர் ஆகிவிட்டால் அவருக்கு போயிடுவார். டாக்டர் தொலைபேசிக்கு சேருவதற்கு எத்தனையோ லட்சம் மில்லியன்ஸ் பணம் கொடுத்து படித்து வாரங்களுக்கு சேவை செய்யலாம். சொல்லுங்களேன், எதிர்பார்க்க
கேட்கிறேன், அப்படிப்பட்ட டாக்டர்களை இங்கிருந்து வெளியாக்கி என்ன செய்ய போறீங்க? சமூகத்துக்கு என்ன லாபம்? அவர்களும் சமூகத்தினுடைய பகல் மண்புள்ளக்காரர்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு வைத்தியர். குர்ஆன் சொல்லுது யுப்ரிஉல் அக்மஹா யுப்ரிஉல் அக்மஹா வ யுஹீல் மௌத் சுப்ஹான். பெண் குஷ்டம், கரு குஷ்டம், வழுக்கை தலை, கண் பார்வை இல்லாதவர்களுக்கெல்லாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வைத்தியம் செய்வார். கல்வியினுடைய நோக்கம் இங்கிருந்தே வாழ்வாதாரம், அதாவது வாழ்வதற்கானவர்களை உருவாக்குவதல்ல. நோக்கம் என்ன? சர்வீஸ். சர்வீஸ். நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும். கல்வி என்பது வெறுமனே எதுக்கல்ல, தொழிலுக்கல்ல. கல்வி சேவை செய்வது, கல்வி சேவை நீயத்துவை உள்ளது. இது ஒரு வாக். இது இந்த மௌத்துக்கு புறமுள்ள, இந்த மரணத்துக்கு புறமுள்ள வாழ்வுக்குள்ள ஒரு வழி. இது வாழ வேண்டும். நான் உழைக்க கூடாது சொல்ல. நோக்கம் உழைப்பாங்க. நோக்கம் என்ன? சர்வீஸ். சர்வீஸ் பணி செய்யும். இந்த உலகத்தில் அப்படி கிடையாது. அமெரிக்கா, இங்கிலாந்துடைய சென்ற 2014 ஊர் வருமானத்துல என்ன சொல்ற ஜிபிஎஸ் ஊர் ஜிடிபியில 15% வந்துட்டு கல்வித்துறை மட்டும். ஃபாரின் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய். கல்வி என்பது சேவை செல்வ, கல்வி என்பது வருமானத்துக்குரிய வியாபை. அந்த மென்டாலிட்டியை மாற்றணும். இது ஒரு சர்வீஸ். மூணாவது என்ன சொல்லுவாங்க? கலாசாலைகள், பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நிறுவனங்கள் கற்பிக்கப்பட வேண்டிய மூணாவது அம்சம் தெரியுமா? கடமை செய்ய கற்பித்துக் கொடுக்கும். இதுக்கு கடமை செய்ய, ரைட்ஸ், உரிமை போராட்டத்துக்கு இதுக்கு உரிமை போராட்டத்துக்கு எதுக்காக வேண்டிய கல்வி. எங்க பார்த்தாலும் வேலை நிறுத்தம். அது அழகான வார்த்தை, வேலை நிறுத்தம். என்னங்க உரிமை போராட்டம். பாடசாலையில் அரசாங்கம் என்ன விஷயம் சொல்றாங்க? நாங்க கற்பிக்க மாட்டோம். இதுவரைக்கும் சம்பளம் கூட்டாத திட்டத்தில் சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்னால் இருக்குது. டாக்டர்மார் எல்லாரும் சேர்ந்து வேலை நிறுத்தம். இதுக்காக வேண்டி சம்பளம் கூட்டி தர வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு ஒரு காப்பு டியூட்டி இல்லாம ஒரு வாகனம் தரத்துக் கொள்றதுக்கு என்ன வேணும்? டாக்ஸ் கிரெடிட் என்ன வேணும் என்று சொல்லி ஹர்த்தால் பண்ணினாங்க. 2 நாள் வேலை நிறுத்தம். நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் மூத்தாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க மௌத்தானாலும் சரி, நாங்க வேலை செய்ய மாட்டோம். இதுவரைக்கும் கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு வீட பத்தி பிரச்சனை இல்லை. இதுக்கு தான பள்ளிக்கூடம், இதுக்கு தான கல்விக்கூடம், இதுக்கு தான பல்கலைக்கழகம், இதுக்கு தான எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. சேவை நீங்க வந்து தராவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த பணியை நான் செய்ய இன்றைக்கு மொண்டசரி 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஒரு மொண்டசரி எல்கேஜி பிள்ளைகளையும் அரசுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. வகுப்பறை இன்மை. எப்ப அந்த பிள்ளைய ரோட்ல கூட்டிட்டு போறாங்க, கிலோமீட்டர் நடந்து மீண்டும் ப்ரொடெஸ்ட் பண்ணி பழகும். அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிற முன்னோர்கள் மரத்துக்கு கீழே படித்திருக்கிறாங்க, நாங்கள் அப்படி படிப்போமே.
கட்டடம் தேவையில்லை. இது ஆசான்களே அல்லது நிர்வாகிகளே அல்லது ஊர் தலைவர்கள், பிரபுவர்கள், ப்ரொஃபஷனல் படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள் இவர்களே சுலோகங்களை தூக்கினால் எங்களுக்குள்ளே நான் தூக்கும். எனக்கு பிடித்த ஒரு பேம் ஆர்டிகல் உண்டு, ஆர்டிகல் ஒரு போட்டோ உண்டு. கொழும்புல இருக்கிறது மிக பிரபல்யமான பாடசாலை, ராயல் காலேஜ், ஒரு மிக பிரபல்யமான பழைய பிரிட்டிஷ் காலத்திலிருந்து பாடசாலை, மிக முக்கியமான உயர்ந்த பாடசாலை. அந்த பாடசாலை ஒரு டீச்சர் புரியுதானே? டீச்சர் தானே? ஒரு டீச்சருக்கு டிரான்ஸ்பர், அதாவது அந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றம். இவை எதிர்ப்பு நடவடிக்கை ஈடுபட்டார். எதிர்ப்பு தெரிவித்து இது நான் இதுக்கு எக்ரி நான் போக மாட்டேன். பேப்பர்ல வருது, பத்திரிகையில வருது, அவ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எங்க எது தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டணம் 2 மாடி கட்டணம். இந்த கட்டடத்தை கூரைக்கு மேலே ஏறி டீச்சர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நான் பாடசாலை விட்டு போக மாட்டேன். வந்து சுலோகன் பெற்றிருக்கிறான். நான் இதை பார்த்ததுமே கேட்டேன், இவர்கிட்ட படிச்ச மாணவர்கள் எங்க ஏற போறாங்க? புரியுதோ? அவன் 2ஆம் மாடிக்கு ஏறிட்டான், அதுக்கு மேல ஏறது ஒன்றும் இல்லை. அவங்கிட்ட படிச்ச மாணவர்கள் எங்க ஏற போறாங்க? கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் இது மூணு தான். சொல்லுவா போட்டா சொல்றேன், கற்றபடி நடக்க. எஜுகேஷன் not for the information but for the transformation. இரண்டாவது சர்வீஸ். இது சர்வைவலுக்கு அல்ல. ப்ளீஸ் டோன்ட் மேக் தட் ஃபார் சர்வைவல். இது சர்வைவலுக்கு அல்ல. மூணாவது இந்த கடமைகளை புரிந்து கொள்வதற்காக வேண்டிய இந்த ரைட்ஸை கிளைம் பண்றதுக்காக. இந்த ரைட்ஸ் எனக்கு தேவை. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அனைவரும் மௌத்துக்கு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வை நம்பி வாழக்கூடியவர். எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வுல யாருக்கும் போய் டியூட்டி செய்ய முடியாது. உரிமைகளை வாங்கிக் கொள்ளலாம், உரிமைகளை வாங்கிக் கொள்ளலாம், உரிமைகளை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா ஒருபோதும் கடமை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் கடமைதான் செய்வோம், உரிமைகளை விட்டுக் கொள்வோம். இந்த மூளையும் ஆரம்பத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதலாவது. இரண்டாவது, அடுத்த ஒரு பாயிண்ட் தான், கற்பித்தல் என்பது ஒரு வணக்கம். கற்பித்தல் என்பது வணக்கம், ஒரு இபாதத். இங்க ஊதியம் செய்யக்கூடிய ஆசான்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அதிபருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம், சம்பளம் அல்லது வெகுமதி, அது நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தரக்கூடியது. ஏன் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது யாராலும் சொல்லுங்களேன் நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு எத்தனை பேருக்கு படிச்சு கொடுப்பாரு? இந்த நாட்டுக்கு அப்துல் கலாம் இருந்தாரு, அவர் இந்த நாட்டுக்கு எவ்வளவு சேவை செஞ்சாரு? அவருக்கு படிக்க